முழுவாதுக்குதா கல்யாணம் ஆச்சே முழுவாதுக்குதான்னு கேட்டேன். ஏன்னா அது முழுவாது ஆகாது. எப்பவுமே ஒரு மாமியாருக்கு போனா ஜாலியா இருக்கும், சீக்கிரம் சந்தோஷமா இருக்கணும். அது மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சி, ஏன் வீட்டுக்காரனை பார்த்தாலும் மூஞ்சி, அது மூஞ்சி பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடிங்க வாயிலத்தான் சொல்லணும். மத்த வையெல்லாம் போவேன் அப்படியா திருப்பி ஆவது பார்க்கலாம். 4 மாசம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். பாதுகாத்து வச்சிருந்தே பாதுகாவலாம். அந்த அணைய ஒச்சிட்டாரா என்ன கேட்காத கேள்விடான்னு கேட்டாரா? அப்படி கேட்க கூட ஒரு தெய்வம் கடவுள் வேற இல்லவா? நான் பெண்ணா பிறந்த கொள்ளையும் அது ஒப்பா அம்மா பண்ண தப்புமா? அது அவங்களை கேட்டாதாம்மா தெரியும். நான் அப்படி மண்ணா பிறந்திருந்த ஒரே விட்டு சட்டி பானை தெரிஞ்சு எல்லாம் வாங்கி போய் கருவாமி வச்சு முன்னூறு பாருங்க. பட்டு புடவை கட்டி பெரிய இடத்துக்கு போறியா? ஒரு பொங்கல் ஒண்ணு பாசல் வாங்குவேன். ரோடு வாரம் புளியா மாறா, ரோடு வாரம் புளியா மாறா. ஏறி உழுக்குனா ஒண்ணு இல்லை. ஏறி உழுக்குறேன் என் மூக்கல பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்து பட்டணத்தில் எம்ஜிஆ சமாதி, கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி, ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியா? பட்டணம் எங்கடாது அண்ணா பிறந்த ஊரா? ஊரு சொன்ன கிராமம் பட்டணம் சொல்லப்படாது. நீ நான் பட்டு புடவை அது ஒன்று நோ என்ட்ரி போயிடுச்சு. முழுவாதுக்குதா கல்யாணம் ஆச்சே முழுவாதுக்குதான்னு கேட்டேன். ஏன்னா அது முழுவாது ஆகாது. எப்பவுமே ஒரு மாமியாருக்கு போனா ஜாலியா இருக்கும், சீக்கிரம் சந்தோஷமா இருக்கணும். அது மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சி, ஏன் வீட்டுக்காரனை பார்த்தாலும் மூஞ்சி, அது மூஞ்சி பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடிங்க. வேலை செய்யாதுங்க. அதான் எல்லாம் கழுவி ஊத்துறாங்க.
பாட்டு பாடாது விடுறேன். என் பேரு என்ன பண்ண இன்னைக்கு பங்கு கவர்ந்து நான் பங்குக்கு நான் வரல மருத்துவர் கோயிலுக்கு போயா செஞ்சுட்டான் கல்பூர் ஒன்றாக கொஞ்சம் வந்து கதை காட்டுறான்னா பப்பு நஷ்டம் முதல்ல வருவாங்க ஆடி விட்டேன் அதனாலதான் விட்டேன் கட்டி நான் சின்ன பொண்டாட்டி ஆனா இசு முடிச்சா இல்ல லவ் பண்ணிச்சு இசு போச்சாட்டு ஏன் சின்ன அண்ணன் பொண்டாட்டி இருக்கா வந்து நான் தீருக்கு நான் வரலே நம்ம பொருள் மிலிட்டரிக்காரர் கேட்டாங்க அவர் ரிவால்வ் தூக்கி காட்டி இருப்பாரு போலீஸுக்காரர் கேட்டாங்க அவர் லட்டு தூக்கி காட்டி இருப்பாரு எனக்கு ஹெட் மாஸ்டர் கேட்டு அவர் பேனா தூக்கி காட்டி இருப்பாரு என்ன ஐசுக்காரன் கூட அவன் தப்ப சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் என்ன பெரிய பெரிய அதிகாரி கேட்டார் யாரு ஐசியூக்கு பெரிய அதிகாரி ஆமா ஜெகூர் வந்து பாடுறாங்க 4 அடுக்கு மாடி 2 பொண்டாட்டி அவர் தான் தலைவர் கட்ட மாட்டாரு ஊராட்சி வந்து கட்டி வச்சுக்கிறாரு காவல் ஒரு நாட்டு மன்னன் 4 மாசத்துக்கு அப்புறம் வராரு வந்த உடனே அப்பா சாப்பிட்டியா கொண்டியா என்ன பண்ற ஏது பண்ண நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க ஒரு அவ்வா ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்கல வந்து ஒண்ணு கேட்கிறாரு என் பொண்ணு எங்கன்னு கேட்கறாரு அம்மா ஏன் அப்பதான் கண்டுபிடிச்சா நீ வந்தவனே அம்மா கிட்ட பார்த்தா பொண்ணு எங்க கேட்டேன் பொண்ணு அம்மாக்கு அறவே ஆகல அண்ணாடி சண்டை நடக்குது உன் பொண்ணு என்ன கேட்டுட்டா எங்க அப்பனுக்கு 2ஆம் தரம் வந்த தேவடியா ஏண்டி சும்மா உட்காந்துக்கிறேன் அரண்மனை ஃபுல்லா பெருக்கிடி அப்படி தொடர்ந்து வேட்டிக்குது அப்படி செய்துக்க ஒரு நாள் தவளை எடுத்து கொடுத்து அரண்மனை ஃபுல்லா தொட்டி ஃபுல்லா நெருப்படி அப்படின்னு சொல்லி தவளை அடிக்குது அப்படி செய்தா அது கூட பரவாயில்ல ஒரு நாள் மாடு மேல 2 பேரும் முடி பூட்டி சண்டை போட்டுங்கிறாங்க விளக்கலான்னு போன நடுப்பு மாட்டிக்கினேன் 3 பேரும் மாடு படி வந்து உண்டு வரும் டமால் 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 அடிபட்டுருக்கு மேடம் யாருக்கு அடி எனக்கு சுத்தமா பாக்கல ஆனா நடுப்பு மேல என்ன அடிக்கிறதா நீங்க அடிக்க நீங்க நடிக்கிறது நல்லா கோச்சிக்க மாட்டேன் உன் பொண்ணு என்ன அடிக்கிறா மதிக்கிறா சித்திரவதை பண்றா பொண்ணு அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க அவன் நேற்று தெரியல முன்னாடி தெரியலன்னா விட்டுறா நேற்று தெரியல முன்னாடி ஏன் அப்படின்னு சொன்னாங்க நேற்று தான் நினைக்கிறேன் அவ நேற்று கேக்குறா நீ யாரு நீ யாரு நீ அப்படி தாங்க முடியல இனிமே நான் யார் உயிரோடு இருக்கணும் நான் செத்துறேன்டா அவனு ஒரு மாதிரி கவுத்து எடுத்து தேடி போனாங்க மரத்தேன் ஆனா எங்குமே மரம் கிடையாது அவன் 8 சோழிக்கு போட்டுக்கிறான் சரி பரவாயில்ல தண்டவாளத்து வச்சாலும் தண்டவாளத்தை தேடி போறான்
இந்த தண்டவாளத்தால ஏத்துமா எவனோ வெள்ளிக்காது போட்டு கந்திலாவது செத்துலாம் அவனுக்கு கந்து தேடி போனாங்க நடிகர் வேடுகள் கந்தெல்லாம் தூக்கி விட்டான் கந்தெல்லாம் தூக்கி யார் அவன் அகன்றா ஐவா சொல்லுங்க பணம் கொடுத்து எனக்கு வேணாங்க எனக்கு இந்த வாழ்க்கை தேவை இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு எப்படி அவ போயிடுன்றப்போ பொண்ணு இருக்கட்டும் இல்லைன்னா நான் இருக்கிறேன் இதான் முடிவு என்னால இருக்க முடியாது அம்மா சொன்னது கேட்டியா பொண்டாட்டி போனா இல்ல பொண்ணு போனா பொண்ணு பெத்துக்கலாம் பொண்டாட்டி போனா பொண்டாட்டி ஐயோ பசந்தா எப்போது பார்த்தாலும் என் பொண்ணுக்கும் உனக்கு சண்டை சத்துரு சித்தனை குடும்பம் பெருசா போச்சு சித்தனை குடும்பம் தாங்க முடியல என் பொண்ணு அடிச்சு சித்த வச்சு என் பொண்ணு உனக்கு பிடிக்கலையா ஆத்திரமாக்குதா என் பொண்ணு காணறோம் சந்தோஷமாயிரு இதுக்கு தண்டனை வச்சுங்க வேலைக்குடா ஆடுறேன் வேலைக்கு வச்சுக்கிறேன் என்ன நீ நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு பொண்ணு குடிக்கல கிணறா கொண்டே பத்தல்லுட்டாரு இதுதான் நல்ல சமயம் அந்த என் சக்காலத்துல பெத்த பண்ணி என்ன பயணத்து கிணறோ குட்டியோ பத்தல ஆமா எங்கேயோ போறேன் நம்ம நந்தவந்தில இருக்குது